சிவம் அப்படிங்கிறவரு எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம் அப்படிங்கும் போது எல்லா உயிர்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற பதில் அங்க வருது. அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தி அப்பொழுது சிவத்தை உங்களுள் தேடும் பொழுதுதான் உங்களால் சிவத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நம்ம மனசு உண்மையா சொல்லுது, சிவபெருமான் மட்டுமே உண்மை நமக்கு தெரியுது. அப்ப நம்ம அந்த இடத்துல இறங்கி தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விடாப்பிடிவாதமா, இறைவா நல்லா கேட்டுக்கோ, விடாப்பிடிவாதமா நான் தொலைகிறேன், விடாப்பிடிவாதமா நான் உன்னை தேடுறேன், கண்டிப்பா நான் உன்னை அடைந்துருவேன் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோடான தேடுதல் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கணும். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் உறைந்திருக்கின்றார். காலகட்டம் வரும்போது அவர்களுக்கு சிறு அறிகுறிகளை காட்டுகின்றார். நான் உனக்குள் இருக்கின்றேன் அன்பானவன் அப்படிங்கிற அந்த அறிகுறியை காட்டுறார். அதை பிடிச்சுக்கிட்டு மேலே எந்திரிச்சு வந்துடுறவங்க வாழ்க்கையில் அந்த தேடுதலை சரியான பாதையில் குருவோட துணையோட கொண்டு போகிறாங்க. வாழ்க்கையில் இறைவனை அடைந்து விடுவார்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் பேசுவதில்லை. கலியுகத்தில் நாம் முழுமையாக நம்மை சரணாகதிக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனின் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும்.